மாநகராட்சி என்பது டவுனில் தொடங்கி பாளையங்கோட்டை மகாராஜா நகர் வரை பறந்து விரிந்துள்ள பகுதிகளை உள்ளடக்கியதாகும். நீண்ட நெடிய வழித்தடத்தில் அரசு பேருந்துகள் மட்டுமின்றி ஏராளமான தனியார் பேருந்துகளும் இயங்கி வருகின்றன. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள், வேலைக்கு செல்வோர் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இப்பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றனர். அத்தகைய தனியார் பேருந்துகள் முன்னனுபவமற்ற ஓட்டுநர்களை வைத்து இயக்கப்படுவது அதில் பயணிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பயணிகள் இறங்குவதற்கு முன்பாகவே பேருந்துகளை இயக்குவதும் அதில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. டிரைவிங் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹார்ஷாக ஓட்டுறாங்க, கட்டடிச்சு ஓட்டுறாங்க, ஸ்லோ பண்ண மாட்டாங்க. சிட்டி லிமிட்லேயே ஒரு 20 to 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். ஆனால் இவங்க சிட்டி லிமிட்லேயே 60 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. இந்த டிராஃபிக் போலீஸு, ஆர்டிஓஸு, இந்த அரசாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இதையும் கவனத்தில் கொண்டு ஸ்ட்ரிக்டாக அவங்க எடுத்து பண்ணாங்கன்னா இதை விட பொதுமக்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஆக்சிடென்ட்ஸை நம்ம தவிர்க்கலாம்.